ஈராக்ல இறந்து போன அமெரிக்க வீரருக்கு அஞ்சலி செலுத்துற வகையில அவங்களோட 9வது தாக்குதலையும் ஈரான்ல நடத்தி இருக்கிறதா அமெரிக்கா இப்ப சொல்லி இருக்காங்க. அதோட இந்த ஜோர்தான்ல இறந்து போன ஒரு அமெரிக்க ராணுவ வீரர் எஞ்சிய மனித உடல் பாகங்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறதா அமெரிக்காவே அறிவிச்சிருக்காங்க. ஈரான்ட கார்கைலாண்ட கைப்பற்றுற எண்ணத்தோட அமெரிக்காவோட நிலப்படை ஈரானுக்குள்ள வந்து இறங்கினா அவங்களுக்கு இந்த பலத்த அடியை கொடுக்கிறதுக்கு ஈரான்ட ராணுவம் தயார் நிலையில இருக்கிறதா ஈரான் இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த போர்க்களத்துல ஈரானுக்கு சாதகமான ஒரு நிலைமையை உறுதியா அடையும் வரைக்கும் இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர ஐடியாவே இல்லைன்னு சொல்லி இருக்காங்க ஈரான். அடுத்ததா அமெரிக்காவோட கதையை கேட்டுக்கிட்டு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கடல்வழி பாதையை கடக்கிறதுக்கு முயற்சி செஞ்ச 2 கப்பல்களுக்கு ஈரான் தாக்குதல் நடத்தி அந்த கப்பலை நகர விடாம செஞ்சிருக்கிறதாகவும் ஒரு அறிவிப்பு ஐஆர்ஜிசி இப்ப வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜோர்தான்லையும் குவைத்லையும் ஈரான் அவங்களோட பலத்த பதிலடியை கொடுத்திருக்காங்க. அது மூலமாகவும் அமெரிக்காவோட பல விமானங்கள் சேதமடைஞ்சதா செய்தி வெளிவந்திருக்கு. இது போன்ற முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோல நாம இப்ப பார்க்க இருக்கிறதால கட்டாயமா இந்த வீடியோவை ஏழையவர்களும் பார்க்கிற மாதிரி ஷேர் செஞ்சிடுங்க. அதோட நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும்னு நீங்க நினைச்சா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற என்னுடைய ஆபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் போற வீடியோட லிங்க்கும் அந்த குரூப்ல இன்ஸ்டன்டா வந்து கிடைச்சிடும். ஈராக்கோட வடக்கு பகுதியில ஈரானால ஏவப்பட்டதா சொல்லப்படுற ஒரு ட்ரோனை அமெரிக்கா என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதை சுட்டு வீழ்த்திட்டாங்க. இப்ப அதை சுட்டு வீழ்த்தின அந்த ட்ரோனை பாதுகாப்பான முறையில் வெடிக்க வைக்க முயற்சி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ள அந்த ட்ரோன் வெடிச்சு அதுல அமெரிக்காவோட ஒரு ராணுவ வீரர் இறந்துட்டார். அதோட அங்க இருந்த இன்னும் ஒரு ராணுவ வீரர் காயமடைஞ்ச நிலையில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இதுதான் அமெரிக்கா நமக்கு கொடுத்திருக்கிற ஒபிஷியல் ஸ்டேட்மெண்ட். ஆனா உண்மையா அங்க என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். அதோட போன வெள்ளிக்கிழமை ஈரான் ஜோர்தான்ல நடத்தின தாக்குதல்ல 2 அமெரிக்க ராணுவ வீரர்கள் இறந்ததோட 3வது ஒரு ராணுவ வீரர் காணாம போயிருக்கிறத அமெரிக்கா ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. அது சம்பந்தமாகவும் தெளிவான ஒரு வீடியோவை நாம போன சனிக்கிழமை பார்த்திருந்தோம். இப்ப அதே ஜோர்தான்ல இறந்து போன அந்த ஒரு ராணுவ வீரர் எஞ்சின மனித உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அது காணாம போன அந்த ராணுவ வீரராக இருக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் அமெரிக்காவோட சென்காம் அறிவிச்சிருக்காங்க. இப்ப இறந்து போன இந்த அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துற வகையில தான் அமெரிக்கா அவங்களோட 9வது தாக்குதலை ஈரான்ல இப்ப நடத்திருக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. வழமையை போல இந்த தாக்குதல்ல இலக்குகளா அவங்க ஈரான்ல இருக்கிற ராணுவ கட்டளை மையங்கள், ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகள், கடலோர கண்காணிப்பு தளங்கள், கடற்படை திறன்கள், அதோட வந்துட்டு இந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன்ஸை ஏவுற ஏவுதளங்கள் போன்ற இடங்களை எல்லாம் குறிவச்சுதான் இவங்களுடைய இந்த 9வது தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல் நோக்கம் என்னன்னா ஈரான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் அவங்களோட கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கிறத தடுக்கிறது தான் என்று அமெரிக்கா சொல்லி எத்தனை முறை ஈரான்ல இந்த தாக்குதலை நடத்தினாலும் ஈரான் என்ன செய்யறாங்கண்டா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கடல்வழி பாதையை அவங்களோட கட்டுப்பாட்டில தான் இதுவரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை இரவு, அதாவது நேற்று இரவு கூட அமெரிக்காவோட பேச்சு கேட்டுக்கிட்டு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கடல்வழி பாதையை கடக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த 2 கப்பல்களுக்கு ஈரான் தாக்குதலை நடத்தி அந்த கப்பல்களை அந்த பகுதியை விட்டு, அதாவது அந்த ஹார்முஸ் பாதையால கடக்கிறத நிப்பாட்டிருக்காங்க. அதோட அமெரிக்காவோட இந்த காட்டு முரண்டித்தனமான தாக்குதல் ஈரான்ல நடத்துறது நிற்கும் வரைக்கும் அந்த பகுதியால போற எந்த ஒரு கப்பல்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மிக முக்கியமான ஒரு விஷயம் அது என்னன்னா ஈரான் வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் என்ன சொல்லியிருக்காருன்னா தெற்கு ஈரான் பகுதியில் இருக்கிற இந்த கார்கைலாண்ட் இருக்கு தானே, இந்த கார்கைலாண்டை கைப்பற்றுறதுக்காக அமெரிக்கா எந்த அளவுக்கு அட்வென்ச்சர் எடுத்தாலும் அதுக்குரிய தக்க பலனை அமெரிக்கா சந்திக்க வேண்டியிருக்கும் சொல்லி அமெரிக்காவை எச்சரிச்சிருக்காரு. அமெரிக்கா வந்துகிட்டு இந்த தரைவழி போற விரும்பி அந்த தீவை கைப்பற்றுறதுக்காக அமெரிக்காவோட ராணுவ படையை தரைவழியா அனுப்பினாங்கன்னா அவங்கள சந்திக்கிறதுக்கு ஈரான் ராணுவ படை நவீன ஆயுதங்களோட நவீன போர் முறைகளோடு நேருக்கு நேர் எதிர்கொள்றதுக்கு நேரங்களை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம வந்து வீரர்கள் அங்க சாக வச்சிடாதுங்கிற ஒரு வார்னிங்கையும் கொடுத்திருக்காரு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் இஸ்மாயில் பகாய். அடுத்ததா ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி என்று சொல்லியிருக்காருன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த போர்க்களத்துல ஈரான் மேலாதிக்க நிலையை அடையும் வரைக்கும் இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு எங்களுக்கு ஐடியாவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமா இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையான ஐஆர்ஜிசி அமெரிக்க ராணுவ தளங்களையும் பிராந்தியத்தில் இருக்கிற அமெரிக்காவோட சொத்துக்களையும் குறிவச்சு
பல தாக்குதல்களை நடத்தினதா சொல்லி இருக்காங்க. முதலாவது தாக்குதலை நம்ம பார்க்க போனோம்னா ஜோர்தான்ல இருக்கிற அகாபா விமான நிலையத்தில் இருந்து அமெரிக்கான C-17 போக்குவரத்து விமானங்கள் அதோடு சேர்த்து P-8 கண்காணிப்பு விமானங்களை குறிவச்சு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி அந்த விமானங்களை சேதப்படுத்தி இருக்காங்க. அதோட இந்த அல் அஸ்ராக் விமானப்படை தளத்துல அமெரிக்க படைகள் பயன்படுத்தின விமானங்களை நிறுத்துறதுக்கு பயன்படுத்துற 20 ஹேங்கர்ஸ்களையும் அழிச்சிருக்காங்க. அடுத்ததா அந்த குவைத்ல இருக்கிற அலி அல் சலீம் விமான தளத்துல இருந்து அமெரிக்க ராணுவ வசதிகளை குறிவச்சு தாக்குதலையும் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதல்ல ஒரு முன்னெச்சரிக்கை ரேடார் அமைப்பு அதாவது முன்னெச்சரிக்கை ரேடார் அமைப்பு அழிக்கப்பட்டதோட அமெரிக்க MQ-9 என்கிற அந்த ட்ரோன்களும் வைக்கப்பட்டிருந்தது ஹேங்கர் அதோட சேர்த்து விமான உபகரண சேமிப்பு பகுதிகளும் தாக்கப்பட்டதா சொல்லி இருக்காங்க. இப்படியான தாக்குதல் நடவடிக்கைகளை ஈரான் செய்யறது மூலமா ஈரான் அவங்களோட ராணுவ திறனையும் பதிலடி கொடுக்கிற மனநிலையும் இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அமெரிக்கா கொடுக்கிற எந்த ஒரு அழுத்தத்தையும் எதிர்கொண்டு அவங்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்கறதுல முன்முறமா நின்று செயல்படுறாங்கிறது அவங்களோட இந்த செயற்பாட்டில இருந்தே நமக்கு தெளிவா விளங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இவ்வளவும் தான் இன்றைய நாள்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த போர் நிலவரங்கள் தொடர்பான புதிய செய்திகள். மேலும் இது தொடர்பான புதிய அப்டேட்டுகள் வரக்குள்ள அது எல்லாத்தையுமே தொகுத்தெடுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறதால மறந்துடாம என்னுடைய இந்த ஹசன் கலரி என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய கிழக்குல நடக்கிற ஒவ்வொரு புதிய தகவல்களையும் உங்களோட கண்ணெதிர கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் கேரண்டி. அதோட இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய ஆழமான கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல தவறாம சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு ஏழைவர்களும் பார்க்குற மாதிரி இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் செஞ்சிடுங்க. அதோட நான் போடுற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்க என்னுடைய ஒபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அழுத்தி அந்த லிங்க் மூலமா அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளைக்கு நான் போடுற வீடியோட ஒவ்வொரு லிங்க்கும் இன்ஸ்டன்டாவே உங்களுக்கு வந்து கிடைச்சிடுங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி.